இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய 6 கட்சிகளின் உறுப்பினர்கள் கொழும்பில் நேற்று ஒன்றிணைந்து ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து பொது மேடை ஒன்றை ஆரம்பித்தனர். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். එතකොට මොකක්ද මේ වෙන්නේ? එතකොට විපක්ෂ නායකවරයාගේ වගකීම නේද මේ ජනතාව ප්‍රශ්න වලින් ඉදිරිපත් වෙන විපක්ෂ නායකවරතුමා அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரோடு இது தொடர்பில் பேசியுள்ளதாக எனக்கு அறிய கிடைத்துள்ளது. அங்கே எமது ஐக்கிய மக்கள் சக்தியையும் எமது கூட்டணியையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட் பதியுதீன், அதேபோன்று மானவ் கணேசன் மற்றும் திகாம்பரம் ஆகியோரின் அரசியல் கட்சிகளும் அங்கு இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் கடந்த காலங்களில் பல்வேறு அரசாங்கங்களின் கீழ் இன்னும் நிவர்த்திக்க முடியாமல் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பதே அவர்கள் இவ்வாறு ஒன்றிணைந்திருப்பதற்கான காரணமாகும். நிச்சயமாக அது அவரது பொறுப்புதான். ஆனால் எதிர்க்கட்சி தலைவரின் அந்த தலையீடு தொடர்பில் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் அது தொடர்பில் திருப்தியுடனேயே இருக்கின்றனர். எனினும் நியூசிலாந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இதற்கு எதிர்க்கட்சித் தலைவரின் அனுமதி அவசியமில்லை என தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற பிரதான சில கட்சிகள் ஒன்றிணைந்துதான் இந்த மேடையை அமைத்திருக்கின்றீர்கள். குறிப்பாக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவு வழங்கிய கட்சிகள், இவ்வாறாக ஒரு பங்காளி கட்சிகள் சென்று ஒரு பொது மேடை உருவாக்குகின்ற பொழுது நீங்கள் எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசன் இதற்கு அனுமதி வழங்கி கேட்டீர்களா? அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அனுமதி தரவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மேடையிலே அங்க வைக்கும் கட்சிகள் எல்லாமே ஐக்கிய மக்கள் கூட்டணி கட்சிகள் அல்லவே. ஆனால் முக்கியமான 3 கட்சிகள் உங்களுடைய கட்சி, அதே போன்று காங்கிரஸ், மக்கள் காங்கிரஸ், 3 கட்சியும் பிரதான கட்சிகள் அங்கே இருக்கின்றன. அந்த கட்சிகள் தான் நாங்கள் இந்த மேடை அமைத்திருக்கிறோம். ஆக அந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே நாங்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்பு அப்படி இருக்கிறது. இது ஒரு கூட்டணி அல்லவே, இது ஒரு தேர்தல் கூட்டணி அல்ல, மாறாக இது ஒரு மேடை, பொது மேடை. எதிர்கால கூட்டணியாக மாறலாம், வாய்ப்பு இருக்கிறது, பிரச்சனை இல்லை. 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து ஒரு புதிய மேடை உருவாக்குறீர்கள். சஜித் பிரேமதாசன் மீது இன்னும் நம்பிக்கை இல்லையா? இல்லை, அப்படியும் எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அப்படி என்று நாங்கள் நினைத்து நாங்கள் செய்யவில்லை. பாராக இல்லை, பார்வையாளர்கள் எப்படியும் எடுக்கலாம் அதை, ஆனால் அதை அவர்கள் விட்டு விடுவோம். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இது குறித்து வினவப்பட்டது. இப்போது பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஒரு எதிர்க்கட்சி இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக கூட்டு எதிர்க்கட்சி என்று இன்னொரு குழுவும் இருக்கின்றது. நேற்று தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஒன்றிணைந்த கூட்டணி என்ற பெயரில் ஒரு புதிய கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டணியும் அல்ல, எதிர்க்கட்சிக்கு ஆதரவான கூட்டணியும் அல்ல என்று நேற்றைய ஊடக சந்திப்பில் ரவுஃப் ஹக்கீம் குறிப்பிட்டிருந்தார். அப்படியென்றால் இதன் பின்னணியில் சூத்திரதாரியாக செயற்படுவது அரசாங்கமா? எப்படியாயினும் கேள்வியின் முதலாவது பகுதி என்னிடமல்ல, எதிர்க்கட்சி தலைவரிடம் தான் கேட்க வேண்டும் நினைக்கின்றேன். எமது ஜனாதிபதி அல்லது பிரதமரிடமோ அல்லது ஆளுங்கட்சிக்குள் ஏதாவது பிளவு இருந்தால் எங்களிடம் கேட்பது நியாயமானது. இப்போது எதிர்க்கட்சி பிளவுபட்டு ஆங்காங்கே வெவ்வேறு பெயர்களில் ஊடக சந்திப்புகள் நடாத்தும் பொழுது அதனை என்னிடம் கேட்டு பலனில்லை. எதிர்க்கட்சியை ஒன்றிணைத்துக் கொண்டு போவது எதிர்க்கட்சி தலைவரின் வேலை. எனவே அவரோடு இணைந்து பணியாற்ற முடியாமல் மேலும் பிளவுகள் ஏற்படுவது என்பது எனக்கு தெரியாது. அதனை நாம் அவரிடமே விட்டு விடுவோம். 6 கட்சிகளின் ஒன்றிணைவுடன் நேற்று ஆரம்பமான கூட்டணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீதான நம்பிக்கையீனத்தையே காண்பிப்பதாக இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது. அவர்கள் தாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு இவ்வாறான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், எதிர்க்கட்சி தலைவராக இன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிற கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மீது அவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை ஈனத்தை தான் இங்கு காட்டுகிறது. தன்னுடைய பொறுப்பை அவர் சரிவர செய்ய தவறுதினாலே இன்று அவருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினர் செய்திருக்கிறார். மக்களுடைய நம்பிக்கை அல்லது பாராளுமன்ற உறுப்பினருடைய நம்பிக்கை அவர் இழக்கும் பட்சத்திலே எதிர்காலத்திலே
எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்த அந்தஸ்தையும் அவர் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் என்கின்ற ஒரு தெளிவான ஒரு விடயத்தை நேற்று நாளிலே அந்த கூட்டமைப்பினர், அந்த கூட்டமைப்பு உருவாக்கினவர்கள் தெளிவாக